Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. உனக்கும் அந்த குடும்பத்துக்கும் ஒட்டும் இல்ல உறவும் இல்ல ஏதுவும் இல்ல. இதே வயித்துல உன்னை 10 மாசம் சுமந்து பெத்தடா, இது சத்தியம். ஐயோ ஐயோ ஐயோ, என்னால இந்த சத்தியம் பண்ண முடியாது. ஏன்? ஏன்னா நீ என் வயித்துல பிறக்கல. கௌதம், என்ன திடீர்னு ஃபேமிலி போட்டோவை எடுத்து பார்த்துட்டு இருக்கீங்க? எந்த உரிமையும் தெரியாம நான் சந்தோஷமா இருந்தப்ப எடுத்த போட்டோ இது. ஆனா இதை இப்ப பாக்குறப்போ சிரிப்பு தான் வருது. நீங்க எதுக்கு சிரிக்கணும்? எனக்கு இந்த போட்டோ நல்லா தான் இருக்கு. இதுல இருக்கிற மாதிரி நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும், அதுதான் என்னோட ஆசை. கௌதம், இப்படி மூட் அவுட் ஆயிட்டே இருந்தீங்கன்னா எனக்கு எவ்வளவு கவலையா இருக்கும் சொல்லுங்க. இந்த துக்கம்லாம் இன்னைக்கு நைட்டு வரைக்கும் தான். நாளையில இருந்து நீங்க சந்தோஷமா இருக்க போறீங்க. எப்படி? அது அப்படிதான். நாளைக்கு விடியும் போது உங்களுக்கும் சேர்த்துதான் விடிய போகுது. வெயிட் அண்ட் see. என்ன குழப்பற? நாளைக்கு என்ன விசேஷம்? விசேஷம்தான். எல்லா தாயும் புள்ளைய பெத்து உலகத்துக்கு அறிமுகப்படுத்துவாங்க. முதல் தடவையா பெத்த அம்மா யாருன்னு புள்ளைக்கு நான் அறிமுகப்படுத்த போறேன். இலக்கியா, என்ன அமைதியாயிட்ட? நாளைக்கு அப்படி என்ன சந்தோஷம் வரப்போகுது? வரும்போது உங்களுக்கே தெரியும். நாளைக்கு நம்ம கோயிலுக்கு போக போறோம். கோவிலுக்கா? நான் வரல. அந்த கடவுள் எனக்கு எந்த நல்லதும் செய்யல. கடவுள் தான் நல்லது செய்யணுமா? கடவுள் ரூபத்துல இருக்கிறவங்களும் நல்லது செய்யலாம். நாளைக்கு நம்ம கோவிலுக்கு போறோம், அவ்வளவுதான். இந்தாங்க, பாலை குடிங்க. புடிங்க, குடிங்க கௌதம். இந்த போட்டோல ஒரு குடும்ப மெம்பர் மிஸ் ஆகுறாங்க. அடுத்த தடவை போட்டோ எடுக்கும்போது அவங்களையும் சேர்த்துக்கணும். யாரு? ரேவதி அம்மா. அவங்களே? ஆமா. ரேவதி அம்மா உங்களை புள்ளையா தானே பாக்குறாங்க. அப்ப அவங்க உங்களுக்கு அம்மா தானே. இந்த குடும்பத்துல ஒருத்தர் தானே. அவங்க போட்டோலயும் இருந்தா நல்லா இருக்கும்ல. இன்னைக்கு சீக்கிரம் ரேவதி அத்தையையும் கௌதமையும் கோயிலுக்கு கூட்டிட்டு போய் அவங்க தான் உண்மையான அம்மா புள்ளங்கிற ரகசியத்தை சொல்லி ஆகணும். ரேவதி அத்தை ரெடி ஆயிட்டாங்களான்னு தெரியலையே. சரி, பாப்போம். இலக்கியா, வாங்க. என்ன அத்தை? ரேவதி ரூமுக்கு எதுக்கு போற? அது வந்து கௌதம்க்கு காஃபி போட்டுட்டீங்களான்னு கேட்க போறேன். சரி. மாமா உன்கிட்ட பேசினாரா? மாமாவா? மாமா எதுக்கு? என்ன விஷயம் பேசணும்? ஏன்? கௌதம், ரேவதி என்ன? மாமா உன்கிட்ட எந்த விஷயமும் பேசலையா? என்ன பேசணும் அத்தை? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. சரி, நீ கௌதம் கிட்ட ஏதாவது பேசுனியா? எதை பத்தி அத்தை? ஆமா, நீ இப்ப எங்க கிளம்பிட்ட? இல்லையே, ஏன் கேக்குறீங்க? நடிக்கிறத பாரு, நல்லா நடிக்கிற. எங்கேயும் கிளம்பலன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போற மாதிரி ரெடியா இருக்க. கோவிலுக்கா? என்ன அத்தை, என்ன சொல்றீங்க? அப்படியே அரைஞ்சிருவேன். வாடி, வா சொல்றேன். அத்தை, என்ன அத்தை? வாடி. அத்தை சும்மாரு. என்ன, எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைச்சிட்டியா? நீ கௌதம கோயிலுக்கு கூட்டிட்டு போய் ரேவதி தான் உங்களை பெத்த அம்மான்னு உண்மைய சொல்ல பாக்குற, அப்படிதானே? என்ன திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்க? இந்த உண்மை எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு பாக்குறியா?
நீயும் ரேவதியும் இங்க பேசினது எல்லாமே நான் கேட்டுட்டேன். அத்தை அது வந்து பேசாத. யார கேட்டு இவ்ளோ பெரிய முடிவு எடுத்த? ஆ? என்ன கேட்காம இவ்ளோ பெரிய முடிவு எடுக்கறேன்னா அப்போ இந்த அத்தை மேல உனக்கு கொஞ்சம் கூட பாசம் இல்ல, அப்படிதானே? இல்ல அத்தை. வாய மூடு. இலக்கியா, நீ தெரிஞ்சுதான் பண்றியா இலக்கியா? ஆ? இல்ல இந்த உண்மை என் புள்ளைக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு உனக்கு புரியுதா? எங்க நிலைமை என்ன ஆகும்னு உனக்கு புரியுதா இல்லையா? என் தவிப்பெல்லாம் உன் மண்டையிலேயே ஏறலையா? ஐயோ அதுக்கு இல்ல அத்தை, நீங்களே பாத்தீங்கல்ல கௌதம் உங்க வயித்துல பிறந்த புள்ள இல்லைன்னு நான் மறைச்சிட்டேன்னு. அவர் என் மேல எப்படி கோவப்பட்டாரு. இப்ப அவர் ரேவதி அத்தை வயித்துல பிறந்தாருன்ற உண்மைய நான் மறைச்சேன்னா அவர் என்ன சுத்தமா வெறுத்துடுவாரு. அதனாலதான் ரேவதி அத்தை விஷயத்த சொல்லிடலான்னு பார்த்தேன். ஓஹோ, அப்போ நீ நல்லவளா இருக்கணும், அதுக்கு என்ன பலிக்கடா ஆக்குறியா? இத பாரு, நீ மட்டும் இந்த உண்மையை சொன்னா இந்த அத்தைய உன்னால உயிரோட பார்க்கவே முடியாது. ஐயோ அத்தை, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்ல, நான் அப்பல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். அந்த ரேவதி இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து உன்னை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். உன் போக்கே சரியில்லை. எப்ப பார்த்தாலும் ரேவதி கூடயே அவ முந்தானைய பிடிச்சிட்டு அப்படி இப்படின்னு சுத்திக்கிட்டே இருக்க. ஏன் இந்த பழைய மாமியார் உனக்கு போர் அடிச்சு போச்சா? புது மாமியார் வேணுமோ? அதான் அந்த ரேவதி கிட்ட இந்தாங்க நீங்க பெத்த பிள்ளை இதான்னு அவ கையில ஒப்படைக்கலான்னு நினைக்கிறியா? அதானே? சத்தியமா அப்படி இல்ல அத்தை. இல்ல, இந்த வீட்ல யாருமே என்ன புரிஞ்சுக்கிறதே இல்ல. என் மனசு நோகடிக்கிறதுலயே குறியா இருக்கீங்க. என்ன அத்தை இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க நினைக்கிற மாதிரி உண்மைய சொல்றதுனால கௌதம் உங்களை விட்டு போயிடலாம் மாட்டாரு. நான் அவர்கிட்ட பக்குவமா பேசுறேன். கிழிச்ச தத்து புள்ளன்னு தெரிஞ்ச உடனே கௌதம் என்ன பண்ணா? 30 வருஷமா நான் அவன் கிட்ட காட்டின பாசத்தையே அப்படியே மறந்துட்டான். வீட்டை விட்டு போயிட்டான்ல. ஏதோ கடவுள் புண்ணியத்துல அவன் எனக்கு திரும்ப கிடைச்சிருக்கான். ரேவதி தான் அவனை பெத்த அம்மானி இப்ப அவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும்? அவனோட மனசுல இருந்து என்ன அவன் எடுத்துருவான். அந்த அஞ்சலி கிண்டல் பண்றாள்ல, உன்னை யாரு பெத்தாளோன்னு. அவ முன்னாடி கெத்தா போயிட்டு தோ இவங்க தான் என் அம்மா அப்படின்னு சொல்லுவான். அதை கேட்டுட்டு அப்புறம் நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்? இலக்கியா, உன்னை கையெடுத்து கும்பிடுறேம்மா. இந்த உண்மையை மட்டும் என் புள்ள கிட்ட சொல்லிடாத. ஏதோ காணாம போன புள்ள வந்து கிடைச்ச சந்தோஷத்துல நான் இருக்கேன். மறுபடியும் அவனை வந்து என்கிட்ட இருந்து பிரிச்சு துரோகத்தை பண்ணிடாதம்மா ப்ளீஸ். உன் கைய எடுத்து அவன் கையில நான் கொடுத்திருக்கேன். மறுபடியும் என் புள்ள கிட்ட இருந்து என் கைய பிரிச்சிடாத இலக்கியா. அத்தை நான் அப்படி செய்வேனா அத்தை? அதான் துணிஞ்சிட்டியே, செய்யணும் துணிஞ்சிட்டல நீ. நான் மட்டும் நீயும் ரேவதியும் பேசுறத கேட்கலன்னா என்ன ஆயிருக்கும்? இந்நேரத்துக்கு கௌதம் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி இருப்ப. அப்புறம் நான் இத பாரு, என் புள்ள கிட்ட இந்த உண்மையை நீ சொல்லவே கூடாது. அப்படி நீ சொல்வேன்னா இந்த நிமிஷமே உன் அத்தைய மறந்துரு. அத்தை போ இங்க இருந்து போ. கடவுளே, என்னை ஏன் இப்படி இக்கட்ல மாட்டி விடுற? உண்மைய சொன்னா அத்தை உயிரையே விட்டுருவேன்னு சொல்றாங்க. நான் உண்மைய சொல்லாம விட்டு அது என்னைக்காவது ஒரு நாள் கௌதம்க்கு தெரிஞ்சா அதுக்கப்புறம் அவர் என்ன மன்னிக்கவே மாட்டாரு. அத்தையோட நிலைமைய பாக்குறதா இல்ல கௌதம் கிட்ட உண்மையா இருக்கிறதா? நீதான்ப்பா எனக்கு ஒரு வழி சொல்லணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.